ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டிசைன் பண்ண போகிற ப்ளவுஸோட saree தான் இது. இது ஃபுல்லாகவே நமக்கு பட்டர்ஃப்ளை ஒர்க்காக இருக்கும். இந்த பீச் கலரில் பார்டரில் கொஞ்சம் பிங்க் கலர் இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ பட்டர்ஃப்ளை ஃபுல்லாகவே வந்து நமக்கு சில்வர், கோல்டு, காப்பரில் இருக்குது. ஸோ இந்த 3 கலர் காம்பினேஷனில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் இது. ஸோ நம்ம 2 லைன் சரி போட்டுக்கலாம். டூ லைன் சரி போட்டுட்டு நம்ம இதில் வந்து நெக்ஸ்ட் 1 லைன் வந்து சுகர் பீட் கொடுக்குறோம். இதில் நம்ம வந்து அந்த 3 கலர்ஸும் இதில் நம்ம எடுத்துகிட்டு வரணும் சரியில் இருக்க. ஸோ கோல்டு, சில்வர், அப்புறம் காப்பர். ஸோ இது வந்து ஜர்தோசி வந்து ஒரு சில்வர் ஒரு கோல்டு எடுத்திருப்பேன். ஸோ 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்ஸாக்காக போட்டுக்கலாம். ஒரு சில்வர் போட்டு ஒரு கோல்டு. ஸோ இந்த காம்பினேஷன் தான் நம்ம ரிப்பீட்டடாக போடுறோம். ஸோ அதோட மிடில் ரிட்டன் நம்ம பண்ணும்போது மிடில்லேருந்து பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கரெக்டான ஒரு இது கிடைக்கும். இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதாவது லாங்காக கட் பண்ணி கூட பண்ணிக்கலாம் தான். பட் அந்த ஷார்ப்னஸ் நமக்கு கிடைக்காது. ஒரு மாதிரி சின்ன ஒரு ஸ்கொயர் எண்ட் கிடைக்கிது இல்லையா, அது கிடைக்காது. ஒரு சின்ன பிளண்ட் எண்டு தான் கிடைக்கும். ஒரு வளைவோடு தான் நமக்கு அது கிடைக்கும். ஸோ அது எனக்கு ஷார்ப்பாக வேணுங்கிறதுனால தான் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த 1 சென்டிமீட்டர் கட்டுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ பிட்வீனில் நடுவில் ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கிது இல்லையா, ஸோ இந்த பாக்ஸில் தான் வந்து நம்ம பீட்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து காப்பரில் பண்ணியிருக்கேன். காப்பர் கட் பீட்ஸில் ஒரு 3 கட் பீட்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். நான் ஏன் இதில் கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன ஷைனிங் வேணும்ன்ட்டு. நீங்கள் ஷைனிங் வேணான்னு நினச்சிங்கன்னா சுகர் பீட்ஸ் கூட 3 வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஜர்தோசிங்கிறதுனால நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்னு பண்ண முடியாது, மோஸ்ட்லி எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் ஷேப்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஒர்க் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப தெரியாது அந்த ஷேப்பில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நம்ம உள்ள பீட்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதோட ஷேப் வந்து மேக்ஸிமம் ஒரே மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சாரியில் இருக்கிற அந்த டார்க் பிங்க் கலர் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கேப் விட்டு விட்டு நீங்கள் வந்து இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ சாரீ வந்து பீச் கலரும் இந்த டார்க் பிங்க் கலர்லேயும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு நம்ம வந்து அந்த பீச் கலர் ஆட் பண்ணுறோம். ஏதாவது 3 லாங் ஸ்டிச் போடுற மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்லீவில் வந்து நம்ம சாரியில் இருக்க பட்டர்ஃப்ளையை தான் பண்ண போகிறோம். இது வந்து சென்டரில் ஒரு வீ கட் வரும் இல்லையா, அதில் வந்து உள்ள ஃப்ளீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. அவங்க வந்து சாரியில் இருக்கிற பிங்க் ஆட் பண்ணுறேன்னாங்க. ஸோ பிங்க் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இது ஹெட்டுக்காக ஒரு 3 mm பீடு வச்சுட்டு சுற்றி நம்ம சுகர் பீட் கொடுக்குறோம். அதேமாதிரி சென்டரில் இருக்க அந்த பாடிக்கு வந்து ஒரு ரைஸ் பீடு பண்ணிவிட்டு அந்த ரைஸ் பீடை சுற்றி சுகர் பீட் பண்ணுறோம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வந்து கீழே வந்து ஒரு 2 இன்ச்சஸும் மேலே வரும்போது ஒரு 2.5 to 3 இன்ச்சஸ்க்கு வரும். ஸோ அந்த சைஸ் தான். மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து பட்டன்ஸ் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து ஸோ பட்டன் வந்து குட்டியாக ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் பட்டர்ஃப்ளைங்கிறப்போ இது வந்து ஓரளவுக்கு ஒரு குட்டி
சின்ன பேட்ச் ஒர்க் மாதிரி கூட இருக்கும். நீங்கள் இது ஒரு பேட்ச் ஒர்க்காக கூட பண்ணிக்கலாம், தனியாக பண்ணி 3D மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படியும் செய்யலாம். அப்படி பண்ணும்போது இப்போ டெய்லர்கிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. இல்லைனா டெய்லர் வந்து அதை கட் பண்ணி அவங்க ஸ்டிச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாடியோட அவுட்டர் பார்ட் ஃபுல்லாக விங்ஸ் எல்லாமே வந்து நம்ம பீச் கலர் கொடுக்குறோம். பீச் கலரும் பிங்க் காம்பினேஷனும் கொடுப்போம். ஸோ ஒரு 2 லைன் வந்து அந்த விங்ஸ்க்கு வந்து நம்ம பீச் கலர் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. செகண்ட் பண்ணும்போது அதில் அந்த செப்பரேஷன் கொடுத்துக்கோங்க, விங்ஸ்க்கான செப்பரேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் லேயர் ஃபில்லிங் வந்து நம்ம டார்க் பிங்க் கலரில் கொடுக்குறோம். இது கட் பீடு தான், இதுவும் சின்ன கட் பீடு. இதோட ஃபில்லிங் எப்படின்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இதை சுற்றி சுற்றி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்லிங் எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். இதை நீங்கள் லோடு பண்ணுற ஸ்டிச்சஸ் கூட பண்ணிக்கலாம், ஜர்தோசி போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா த்ரெட்டும் சீக்வன்ஸும் வச்சு நாட்ஸ் போடுவோம் இல்லையா, அது பண்ணிக்கலாம். இல்லைன்னா 3mm பீட்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம், கிறிஸ்டல்ஸ் போடலாம். ஸோ சென்டரில் ஒரு சின்ன 2 லைன் கேப், சுகர் பீட் போடுற மாதிரியான கேப் போகிற வரைக்கும் இந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னும் ஒரு லைன் போட்டு அந்த கேப்பை சின்னதாக்குறேன். இந்த இடத்துல கோல்டு கம்மியாக இருக்குங்கனால சென்டரில் இருக்கிற பீட்ஸ் வந்து நான் சுகர் பீட்ஸே கோல்டில் ஃபில் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் இதோட ஆண்டனாஸ் ரெண்டும் ஒரு 3mm பீடோட கனெக்ட் பண்ணி சுகர் பீடும் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணி முடிங்க. அந்த இதோட அவுட்டருக்கு ஒரு பார்டர் லைன் கண்டிப்பாக கொடுங்க. நான் வந்து ஜரியில் கொடுக்குறேன். ஒரு லைன் கொடுக்கலாம், இல்லை 2 லைன் கொடுக்கலாம், இது நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவோட ஒர்க் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கேப்பில் தான் வந்து அவங்க பிங்க் கலர் கொடுப்பாங்க. பிங்க் கலரில் டார்க் பிங்க் கலரில் ஃப்ளீட்ஸ் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்குங்கிற ஒரு மாடலுக்கு ஒரு பிக் ஆட் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த பட்டன் இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை இருக்கும். ஸோ ஸ்லீவில் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுப்பாங்க. இது பேக் நெக் ஒர்க்கு, பேக் ஓப்பனில் இருக்கும் இது, அதனால் இது 2 ஸ்லிட்டாக இருக்குது. ஸோ ஒர்க் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ பாருங்கள், கலர் மேட்சிங்கோடு பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.